ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வரன்மெண்ட், அதாவது HSCன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அதுல என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜாப் சேஃப்டி அனலைசிஸ், அதாவது JSCன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டூல் பாக்ஸ் டாக் மீட்டிங்னா என்ன, நியர் மிஸ்னா என்ன, லைஃப் லைன்னா என்ன, அப்புறம் ஜெனரல் ரூல்ஸ் என்ன ஒரு போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் தி ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபயர் சிச்சுவேஷன் கேட்டாங்கன்னா அது என்னென்ன சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ப்ரொசீஜர், கேஸ் ரிலீஸ் ஆனா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்னென்ன ஹார்ம்ஃபுல் கேசஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ல கிளீன் பண்றதுக்கோ எதுக்கோ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன செக் பண்ணணும், ஓஷா சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ் படி அதனை லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ஹார்ம்ஃபுல் கேசஸ்க்கு எவ்வளவு லிமிட்ஸ்க்குள்ள இருந்தா நம்ம அதுல உள்ள போக முடியும் அப்படின்றது, அதை வந்து என்னென்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஃபயர் ஆடிட் செக் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஸ்கஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து டேக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹைட்ரோ டெஸ்ட், ஹைபாட் டெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஹைரைஸ் பில்டிங்ன்றது எதை மீன் பண்ணுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஃப்யூஜ் ஏரியானா என்ன, டோ போர்ட்னா என்ன, MSDSனா என்ன, ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம் பத்தி ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறதுனா என்ன கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட்டபிள் டு தி என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி, எந்த மாதிரி ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அத்தாரிட்டிக்கு, என்ஃபோர்சிங் அத்தாரிட்டிக்கு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸருக்கு மட்டும் இல்ல, HSC மேனேஜர்ஸ் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்ஜினியர்ஸ்ல இருந்து சொல்றேன் நான், ஓகேங்களா? சோ அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பிளேஸ்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆர் போத் எத்திக்கல் அண்ட் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மோஸ்ட் எம்ப்ளாயிஸ். எல்லா எம்ப்ளாயருக்கும் பாத்தீங்கன்னா இந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாதுங்க, ஒரு எத்திக்கலாவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Any type of workplace, whether it is an office or in a manufacturing warehouse, has hazards. So it is important for employees to thoroughly assess and effectively address each issue. ஓகேங்களா? அது வந்து ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியா இருக்கட்டும், வேர் ஹவுஸா இருக்கட்டும், பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா அசார்ட்ஸ்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால அதுல என்ன மாதிரியான அசார்ட்ஸ் வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து பாதிப்பு உண்டாக்க கூடும் அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயரும் ஈச் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதை வந்து சொல்லுது. ஓகே, hence it is required to perform a job safety analysis, providing education and training for employees, supplying appropriate PPE, removing or controlling hazards and bring awareness of safety culture. ஸோ அதனால இந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஜாப் சேஃப்டி வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஒரு ஒர்க் பண்ணும்போதும் அதுக்கு தான் இந்த HSC மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இதெல்லாமே எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி ஜாப் ஏதாவது ஜாப் பெர்ஃபார்ம் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் டீம்ல இருக்கிறவங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எம்ப்ளாயிஸே வந்து ஏதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அந்த ஜாப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாப் சேஃப்டி அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு SOP மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? ஜாப் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன், ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம், ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன PPA வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ ஏதாவது அசார்ட்ஸ் இருந்தனாலும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏதாவது தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே பண்ணும்போது ஒரு சேஃப்டி கல்ச்சர் வந்து உண்டாகும் ஒரு கம்பெனியில். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இந்த எம்ப்ளாயர்ஸ்கோட முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த HSCல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ டாக்குமெண்ட் ஷோயிங் தி வேரியஸ் மெத்தட்ஸ் த்ரூ விச் எ பர்டிகுலர் ஒர்க் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் எ செக்ஷன் ஃபார் தி சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் தீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா? ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்ன்றதே ஒரு டாக்குமெண்ட் தான், ஓகேங்களா?
ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் செய்யறோம்னா அதுக்கு வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து இதுல வந்து உருவாக்கணும். வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது டாக்குமெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது. ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அடிஷனலா வந்து இதுல வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சேஃப்டி மெஷர்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா, வை டஸ் கண்டக்ட் ஏ டூல் பாக்ஸ் டாக் மீட்டிங். ஓகேங்களா, நிறைய பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து டூல் பாக்ஸ் டாக் மீட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஒர்க் பண்றவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, a communication session between the work supervisor and his crew regarding the work activities that have to perform in order to help in completing the work in a safe manner. ஸோ டூல் பாக்ஸ் டாக் மீட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்ரிடே மார்னிங், அதாவது ஒரு ஒர்க் வந்து ஒரு டீமுக்கு அசைன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த டீம் சூப்பர்வைசர் அண்ட் அந்த டீம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல இந்த ஒர்க்கு எப்படி சேஃபா ஒர்க் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் வந்து ப்ராப்பரான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா, எப்படி சேஃபா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டூல் பாக்ஸ் டாக் மீட்டிங். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஏ ஜேஎஸ்ஏ அண்ட் இட்ஸ் யூஸ். ஜேஎஸ்ஏன்றது ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். In general, JSA breaks a job into basic steps and identifies the hazards associated with each step. It also prescribes controls of each hazard. The JSA has to be reviewed during the investigation if it has been conducted for the job involved in an accident. If it is not available, it has to be performed as a part of the investigation to determine the events and conditions that led to the accident. பெரிய பெரிய கம்பெனியில் எங்கெல்லாம் வந்து ஐஎஸ்ஓ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் டீம் பண்ணாலும் இல்லை எம்ப்ளாயர்ஸே பண்ணாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் ஜேஎஸ்ஏ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஜேஎஸ்ஏ என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன விளக்கம், அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் வந்து என்னென்ன வந்து அசார்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான டேஞ்சர் இருக்குது அந்த அசார்ட்ஸ், நம்ம ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அசார்டுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. வராம அசார்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாப் சேஃப்டி அனாலிசிஸை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஸோ அப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்களா, அந்த பர்டிகுலர் ஒர்க்கு எந்த ஒர்க் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த ஒர்க்கில் வந்து ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ சப்போஸ் அதுக்கு ஜாப் சேஃப்டி அனலைஸ் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ரெண்டாவது ஜாப் சேஃப்டி அனலைஸ் இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இவங்க வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா, அசார்டு வராமல் இருக்கிறதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் கரெக்டாக எடுத்திருக்காங்களா, அப்படி எடுக்காத பட்சத்தில் எந்த ஸ்டெப் பண்ணும்போது எந்த ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான கவுண்டர் மெஷர் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் சேஃப்டி அனலைஸ். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் எ ஒர்க் பர்மிட். இந்த ஒர்க் பர்மிட் இல்லாமல் எந்த ஒர்க்கும் வந்து எந்த கம்பெனிலும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. முக்கியமாக எல்லா பெரிய கம்பெனிஸ்லையும் நான் சொல்கிறேன், சின்ன சின்ன கம்பெனியில் இது பண்ணுறதில்ல, பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் இது பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் மட்டும் இந்த ஒர்க் பண்ணுறது இல்லைங்க, வெளியில் சில கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஜாப்ஸ். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் வேலை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சேஃபாக பண்ணுறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது, யார் வேணால் எப்போனா வந்து பண்ண முடியாது. ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணுதுன்னா இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸரு, இந்த ஹெச்எஸ்சி மேனேஜர்ஸ் இவங்களாம் வந்து இதுக்கான கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் பர்மிட் இருக்கான்னு பார்க்க வேண்டிய கடமை வந்து இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ஒர்க் பர்மிட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a written document authorizing a person or a group to perform maintenance, inspection, testing or construction work. ஓகேங்களா, இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகேங்களா, அதில் வந்து யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஒர்க்கு, எப்போ பண்ண போகிறாங்க, என்ன டைமிங்கு, ஓகேங்களா, யார் வந்து சூப்பர்வைசரு, யார் வந்து இது வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எல்லாமே இருந்ததுனா தான் இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஒர்க். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் எ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் அண்ட் வாட் ஆர் தி அசார்ட்ஸ் இன் ஏ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்னா என்ன, அதில் என்னென்ன அசார்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்னா என்ன, ஒரு சம்பு டேங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான் நம்ம கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு வந்து லிமிட்டடான ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா, அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது, ஒரு கம்மியாக தான் இருக்கும். என்னென்ன அசார்ட் இருக்குன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆக்சிஜன் வந்து அந்த அளவுக்கு
இருக்காது. நம்ம சுவாசிக்கக்கூடிய தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது பிரசன்ஸ் ஆஃப் டாக்ஸிக் ஆஃப் ஃபிளேமபிள் கேசஸ். வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கேசஸ்ன்னு சொல்லலாம். மனுஷனுக்கு வந்து டேஞ்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு ஹார்ம்ஃபுல் கேசஸ்லாம் அதில் இருக்கும். ரொம்ப டஸ்டா இருக்கும். இது வந்து கண்டிப்பா வந்து நம்மள வந்து ஒரு ஆபத்தான நிலைமைக்கு எத்தனை போய் விட்டுடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் பத்தி நிறைய பேர் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தெரியாமையே இருக்காங்க. இதனால எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்றத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாவே தெரியும். உங்களுக்கு வந்து அந்த புள்ளி விவரம் சொல்லிடும். ஓகே, கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது அதில் என்ன மாதிரியான ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து இருக்குது, அதில் அது எவ்வளோ இருக்கணும், அதோட லிமிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணணும்னா இல்லை ஏதாவது கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இது கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், அதாவது HSC ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ லிமிட்ஸ் இருக்கணும் அப்படின்றது. அதில் முக்கியமான ஒரு 4 கேஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ லிமிட் இருக்கணும் அப்படின்றது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். The minimum safe level is 19.5%, while the maximum safe level is 23.5%. With the low oxygen level being the biggest cause of death in confined spaces, accurate oxygen level measurement to be monitored continuously throughout the work. If a confined space oxygen concentration is above 23.5%, it could result in the ignition of combustible gases. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் லெவல் மினிமம் வந்து 19.5% இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 23.5% இருக்கணும். ஸோ எப்போ வந்து மினிமம் லெவலோட குறையுது ஆக்சிஜன் லெவல், அப்போ நம்ம வந்து சுவாசிக்க முடியாமல் திணறி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் முக்கியமான காரணம். சப்போஸ் 23.5% விட அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஆக்சிஜன் லெவலு, அங்கே வந்து நிறைய கம்பசபிள் கேஸஸ் இருக்கிறதால ஈஸியாக வந்து பற்றிக்கும். ஓகேங்களா? ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர்மிஷபிள் எக்ஸ்போசர் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 parts per million, அதாவது ppm 20 ppm வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? லோவர் லெவல் பார்த்தீங்கன்னா 4%. ஓகே, அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா 50 ppm வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். லோவர் லெவலில் LELன்றது பார்த்தீங்கன்னா 12% இருக்கலாம். மீத்தேன் கேஸ் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட்ஸ் அட் கான்சன்ட்ரேஷன்ஸ் பிட்வீன் 5%லேருந்து 15%. ஸோ 5லேருந்து 15%க்குள்ள அது வந்து கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோடே ஆகும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9% இல்லை அதுக்கு மேலே போகும்போது எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஓகேங்களா? டியூ டு ஹை ரிஸ்க் அசோசியேட்டட் வித் மீத்தேன், மெனி கம்பெனிஸ் நவ் இன்வெஸ்ட் இன் மீத்தேன் CH4 கேஸ் டிடெக்டர்ஸ் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ். இது வந்து முதல்ல வந்து இந்த மீத்தேன் கேஸ் டிடெக்டர் வந்து போடாமல் இருந்திருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க as a legal requirement-ஆவே இந்த மீத்தேன் கேஸ் வந்து STP மாதிரியான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட சொல்றாங்க. கன்ஃபைன் ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து கேஸ் டிடெக்டர்ஸ், மீத்தேன் கேஸ் டிடெக்டர் கண்டிப்பாக போட சொல்லி வலியுறுத்துறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எ கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க் பர்மிட் கேன் பி இஷ்யூட். ஸோ கன்ஃபைன் ஸ்பேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஒர்க் பண்ணணும்னா எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பர்மிட் வந்து இஷ்யூ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும், இஃப் தி கேஸ் டெஸ்ட் இஸ் டன் அண்ட் த ரிசல்ட் இஸ் ஃபேவரபிள், experienced and trained working crew can be permitted to work with the entry log sheet and effective emergency evacuation plan. ஸோ இந்த கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒர்க் பர்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் டெஸ்ட் பண்ணோம். ஸோ என்னென்ன கேஸஸ்ன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 4 கேஸஸ் அது வந்து அந்த லிமிட்ஸில் இருக்கா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ட்ரெயின்டு ஒர்க்கிங் மேனை தான், டீமை தான் நீங்கள் வந்து அதில் வந்து பர்மிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? அதில் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி லாக் ஷீட்லாம் இருக்கணும். ஓகேங்களா? யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, என்ட்ரி டைம்லாம் போட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்றதுல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஏதாவது எமர்ஜென்சி கேஸில் எப்படி எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் தி கன்ஃபைன் ஸ்பேஸ் வாட்ச்மேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்க ஒருத்தர். ஓகேங்களா? அவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. The trained person who stands outside the entrance of the confined space with the log sheet and records the details of the entrance. He always keeps in communication with the entrance. In an emergency, he calls for assistance. ஸோ ஒரு ட்ரெயின்டு பர்சன், அது வந்து ஒரு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸராக கூட இருக்கலாம், இல்லை வந்து மெயின்டெனன்ஸ் டீமில் யாராவது அதுக்கான ஸ்கில்டு ட்ரெயின்டு பர்சனாக கூட, ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கினா ஒரு ட்ரெயின்டு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து எப்பவுமே என்ட்ரன்ஸ் அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரன்ஸில் வந்து எப்பவுமே அவர் வாட்ச்மேன் மாதிரி இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவார் அந்த என்ட்ரி டைமிங்கோட. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இவர் வந்து கம்யூனிகேஷன் பேசினே இருக்கணும்.
அந்த உள்ள ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசினே இருக்கணும், அதாவது கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவர் வந்து கரெக்டாக இருக்காரா, அவர் நார்மலான நிலைமையில் இருக்காரான்னு தெரிஞ்சதுக்காக அந்த கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வந்து இவர் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி வர வைப்பார் அடிஷனல் டீம். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்ஃபைன் ஸ்பேசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் கன்ஃபைன் ஸ்பேசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டேங்க்ஸ் சொல்லலாம், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் சம்ப் சொல்லலாம், அதாவது எஸ்டிபி இல்லை டபிள்யூடிபிலாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்புங்க, அப்புறம் வந்து வெசல்ஸு, பிட்டுங்க, ஓகேங்களா, ஷாஃப்ட்டு. ஓகே, ஷாஃப்ட்ன்றது பிளம்பிங் ஷாஃப்ட்டு, ஃபயர் ஷாஃப்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஷாஃப்ட்டுங்களை ஒர்க் பண்ணும்போது, இல்லை எலக்ட்ரிக்கல் ஷாஃப்ட் இதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் லிஃப்ட் பிட்டு, டேங்க்கு, வெசல்ஸு, ஹாப்பர்ஸு, டக்டிங்கு, கேபிள் ட்ரன்ச்சு, சிம்னியில் கூட ஒர்க் பண்ணும்போது பிரச்சனை வரும். எக்ஸாவேஷன் ஏதாவது தோண்டி வச்சுட்டு 4 ஃபீட் அடியில் இருக்கிறதுலாம் எக்ஸாவேஷன் சொல்லுவாங்க. 4 ஃபீட் டெப்த்தில் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணும்போதும் வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேம் டைப்ஸ் ஆஃப் அசாடியஸ் ஜாப்ஸ் இன் ஏ கன்ஃபைன் ஸ்பேஸ். கன்ஃபைன் ஸ்பேஸில் எதெல்லாம் நீங்கள் வந்து அசாடியஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அதாவது ரொம்ப டேஞ்சரஸான ஜாப்ஸ் எதுன்னெலாம் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங்கு, கிரைண்டிங்கு, கெமிக்கல் கிளீனிங் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கேஸ் கட்டிங் ஒர்க் எதாவது இருந்ததாலும், இல்லை மெட்டீரியல் ஏதாவது எரெக்ட் பண்ண போகிறீங்கன்னாலும், இதெல்லாம் வந்து கன்ஃபைன் ஸ்பேஸில் இருக்கிற அசாடியஸான வேலைகள். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் இஸ் அன் எக்ஸவேஷன் கன்சிடர்ட் ஆஸ் ஏ கன்ஃபைன் ஸ்பேஸ். எக்ஸவேஷனை எப்போ கன்ஃபைன் ஸ்பேஸ் தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா 1.52 மீட்டர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து கன்ஃபைன் ஸ்பேஸாக சொல்லணும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எல்லா ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸரும் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, வாட் இஸ் அன் ஆக்சிடென்ட். அதை வந்து ப்ராப்பராக அவங்க டிஃபைன் பண்ணணும். எல்லாரும் சொல்லிவிடுவாங்க ஆக்சிடென்ட்னா என்னன்னு, பட் அதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும். அதோட மீனிங் வந்து 100% புரிஞ்சிக்கணும் அவங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an accident is a unplanned and undecided event which results in unacceptable and undecided consequences. It does not necessarily involve human injury only, but the consequences might damage the equipment and also the environment. ஓகே, ஸோ ஆக்சிடென்ட்ன்றது அதை எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத பாதிப்பு உண்டாக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நாட் ஒன்லி இன்வால்வ்ஸ் ஹியூமன் இன்ஜுரி. ஓகேங்களா, இது வந்து ஹியூமன் இன்ஜுரியாக தான் இருக்கணும், இல்லை ஹியூமனோட டெத்து தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் ஆனாலும் அது வந்து ஆக்சிடென்ட்னு தான் சொல்லுவோம். இல்லை என்வரன்மெண்ட்டில் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லணும். ஓகே, இந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்னா என்ன? A person may receive a minor physical or bodily injury while working as the outcome of an accident. After such an inquiry, if he resumes his duties within 48 hours, then such an accident is called non-reportable accident. Many times a person may resume his work after receiving first aid and rest. Okay, ஸோ இந்த நான் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மைனர் இன்ஜுரி நடக்குது, அவர் அந்த இன்ஜுரி ஆன பிறகு 48 ஹவர்ஸில் திரும்ப வந்து அவர் வேலைக்கு வந்துடுறாரு, நார்மல் ஆயிடுறாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்டில் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகேங்களா, சில டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாவே திரும்ப ஒர்க்குக்கு ரெஸ்யூம் ஆயிடுவார். அதெல்லாம் வந்து நம்ம நான் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்டில் எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டபிள் ஆர் லாஸ்ட் டைம் ஆக்சிடென்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த இன்ஜூர்ட் பர்சன் ரிமைன்ஸ் ஆப்சென்ட் ஃபார் 48 ஹவர்ஸ் ஆர் மோர் டியூ டு இன்ஜுரி அட் தி ஒர்க் பிளேஸ், த ஆக்சிடென்ட் இஸ் கால்ட் reportable or last time accident. As part statutory requirements, such incidents are to be reported to the government authorities in a prescribed form. The injury in such case is called a major or disabling injury. So reportable accidentன்றது ஒருத்தருக்கு வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு இன்ஜுரி நடக்குது, அவர் 48 மணி நேரம் ஆகியும் வந்து வேலைக்கு வர முடியல, நார்மல் ஆகலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடென்ட்டில் தான் வரும். ஓகேங்களா, அது வந்து இல்லைன்னா லாஸ்ட் டைம் ஆக்சிடென்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட் படி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம். அதுக்கான தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மேஜர் இல்லைனா டிசேபிளிங் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ நியர் மிஸ். ஓகேங்களா, இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ பொட்டன்ஷியல் ஹசார்ட் விச் நாட் yet cause an accident or an occurrence but have the potential to result in undesirable consequences to personal, அதாவது illness இல்லைனா injury and or to the assets damage or loss or to the neighboring community and environment which needs to be controlled with the proper safety measures. ஓகேங்களா, ஸோ நியர் மிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிடென்ட் ஆகலை ஆனால் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு, அதுக்கான ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு பொட்டன்ஷியல் அசார் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் அசாட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு இல்னஸ் உண்டாக்கலாம், ஒரு இன்ஜுரிஸ் உண்டாக்கலாம், இல்லைனா வந்து அசட்ஸ் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது டேமேஜை உண்டாக்கலாம், லாஸை உண்டாக்கலாம், இல்லைனா என்வரன்மெண்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கணும்னா இது மாதிரி நியர் மிஸ் இன்சிடென்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஆக்சிடென்ட் ஆகலை ஆனால் அந்த வேலை செய்யும்போது ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸை எடுக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ மேக்ஸ் அன் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் யாரெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், ஃப்ரண்ட் லைன் சூப்பர்வைசர், யார் அந்த ஒர்க்குக்கு வந்து சூப்பர்வைசராக நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அந்த சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் HSC மேனேஜர் கண்டிப்பாக இருப்பார். மூணாவது சப்போஸ் அந்த வேலையை வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த சப்கான்ட்ராக்டரோட ரெப்ரஸன்டேட்டிவ் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, நாலாவதா சப்போஸ் தேவைப்பட்ட ஹையர் அஃபிஷியல்ஸ், ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப சிவியாரிட்டியாக இருந்ததுன்னா அப்போ அதுக்கான ஹையர் அஃபிஷியல்ஸும் இந்த ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல இன்வால்வ் ஆவார். ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் தி கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை தி காஸ் ஆஃப் தி ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹேப்பனிங் அகெயின். அதாவது ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கான ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால இது வந்து திரும்ப நடக்காம பாத்துக்கிறதுக்காக இது நம்ம பண்ண போறோம். ஓகே, ரெண்டாவதா டு பிரிவென்ட் ஃபர்தர் பிசினஸ் லாசஸ் ஃப்ரம் டிஸ்ரப்ஷன், டவுன் டைம் அண்ட் லாஸ்ட் பிசினஸ். ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதால உங்களுக்கு வந்து பிசினஸ் லாஸ் ஆகும், ஒர்க் வந்து பாதிக்கும். ஓகேங்களா, டவுன் டைம் ஆகிடும், பிசினஸே வந்து லாஸ்ட் ஆகும், இம்பாக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் ஒர்க்கர் மாரலே ப்ரொமோட் ஏ பாசிட்டிவ் சேஃப்டி கல்ச்சர். இன்னொன்று என்னன்னா ஒர்க்கர்ஸே வந்து அங்கே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் வந்து சேஃபா ஃபீல் பண்ணணும். அப்படின்னா நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சு திருப்பி நடக்காம இருக்கிறது பார்க்கணும்னா அது மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்ல ஒர்க் பண்ணா அவங்களும் பரவாயில்ல இவங்கலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அங்கே ஒர்க் பண்றவங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நாலாவதா பார்த்தீங்கன்னா டு கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஃபார் நோட்டிஃபைங் தி என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி. நாலாவதா இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கண்டிப்பா வந்து சப்போஸ் ஒரு டேஞ்சரஸான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் இது வந்து சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காகவாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து தேவைப்படும். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் வந்து தேவைப்படும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, யார் இருந்தது அந்த இடத்துல, எப்போ நடந்தது, இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ல கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இன்சூரன்ஸ் கிளைமுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் அதுவும் பார்க்கலாம். அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா டு டெவலப் தி ஸ்கில்ஸ் தட் கேன் பி அப்ளைட் எல்ஸ்வேர் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஸ்கில்லும் இதுல வந்து டெவலப் ஆகும். ரீசன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதே நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஃபர்தரா வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம கூட நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனில பெரிய பெரிய கம்பெனிஸ் நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தனியா அதுக்கான ஒரு ஏரியா ஒதுக்கிடுவாங்க. அந்த ஏரியால எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் வந்து அங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுவாங்க. எதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும், ரீசைக்கிளிங் பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாது, அது வந்து அந்தந்த ஆத்தரைஸ் வெண்டாருக்கு வந்து எப்படி டிஸ்போசல் பண்ணணும், செக்ரிகேட் பண்ணிட்டு பிறகு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சு எடுத்துட்டோமா அதை வந்து பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த ஃபுட் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பெனிலே வந்து OWC வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் ஆர்கானிக் வேஸ்ட் கண்ட்ரோல். அது மூலியமா கன்வெர்ட் பண்ணி ஃபுட் வேஸ்ட்டை அதை மெனூரா அதாவது உரமா கன்வெர்ட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் செடிங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வகையான வேஸ்டேஜ். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படியும் வந்து நீங்கள் வெண்டாருக்கு தான் கொடுக்கணும். அது வெளில டிஸ்போசல் ஆத்தரைஸ் வெண்டார்கிட்ட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டு அதை வந்து டிஸ்போசல் பண்ணணும். மூணாவதாக வந்து இன்னொரு வேஸ்ட் இருக்கும். அது வந்து பேப்பரு இல்லை இந்த உடன்ஸு இது மாதிரி ஐட்டம்ஸ், அதுவும் வந்து உங்களுக்கு அதுவும் நிறைய பேர் வேண்டாஸ் தான் நம்ம அதை கொடுப்போம். ஸோ இதெல்லாம் மாதிரி செக்ரிகேஷன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எம்எஸ்டிஎஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. எம்எஸ்டிஎஸ்னா மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூட் பை மேனுஃபேக்சரர் அபவுட் தி மெட்டீரியல் பர்ச்சேஸ். நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ்டிஎஸ் இருக்கும். அது கேட்டு வாங்குங்க அது இல்லாத பட்சத்தில். இல்லைன்னா இப்போலாம் வந்து வெப்சைட்லேயே அவங்க போட்டுருவாங்க ஒரு மெட்டீரியலோட எம்எஸ்டிஎஸ்னா என்ன அப்படின்னு. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராடக்டோட நேம் கிடைச்சிடுதா, ப்ராடக்ட் ப்ரொடியூசர் யாரு, அது யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அவங்க அட்ரஸ் இருக்கும், அதுல வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்கும், மெட்டீரியலோட இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அதுவும் இருக்கும். அதுல என்னென்ன அசார்ட்ஸ் எதெல்லாம் டேஞ்சர், அந்த மெட்டீரியல்ல என்னென்ன டேஞ்சரை வந்து உருவாக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அதையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அதில் சொல்லியிருக்கணும் அந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்ல. ரெண்டாவது என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் ஸ்டோரேஜ் பண்றதுக்கோ இல்லை ஹேண்ட்லிங் பண்ணும்போது அதுக்கு வந்து என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்றதையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதில் என்னென்ன அப்ராப்ரியேட் ரெக்கமெண்டட் பிபி என்னென்ன போடணும், எக்ஸ்டிங்விஷர் என்ன யூஸ் பண்ணணும், அப்புறம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை பத்தி எல்லா டீட்டெயிலும் அந்த மெட்டீரியலுக்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் அந்த எம்எஸ்டிஎஸ்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ஹைட்ரோ டெஸ்ட். இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா இட் இஸ் தி டெஸ்ட் கேரிட் ஃபார் லீக் டெஸ்ட் of pipes, equipments, etc. by filling water in these equipments and pipes with some pressure and its joints and connection are checked for any leakage or breakage. ஸோ ஹைட்ரோ டெஸ்ட்ன்றது ஹைட்ரோனாவே வாட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டர் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா புதுசாக எரெக்ஷன் பண்ணும்போது பைப்ஸ் equipments எல்லாம் வந்து இது வந்து ஃபில் ப்ரெஷர் வந்து ஒரு ஃபுல் ப்ரெஷரில் வைப்பாங்க. அதுக்கு அதாவது எவ்வளோ ப்ரெஷர் தாங்கணும்னு இருக்குது ஒரு பைப்புக்கும் ஓகேங்களா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும். அதே நேரத்தில் அந்த ஜாயிண்ட்லாம் அந்த ப்ரெஷர் தாங்குதா அப்படின்றத இனிஷியலாக செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆஸ் பர் ஓஇஎம்மோட ரெக்கமெண்டேஷன், ஓஇஎம்மோட அவங்க மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி அந்த பைப் எவ்வளவு தாங்கணுமோ அது தாங்குதான்னு பார்ப்பாங்க. இதுதான் ஹைட்ரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஹைபாட் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்க்கு ஹை வோல்டேஜ் கொடுத்து இன்சுலேஷன் லீக்கேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி டீடைல்ஸ் இன் ஸ்கேப் டேக், அதாவது ஸ்கஃபோல்டிங் டேக்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் இருக்கணும், டேட் ஆஃப் எரெக்ஷன் இருக்கணும், ரெக்வஸ்ட் நம்பர் இருக்கணும், அப்புறம் எஸ்டபிள்யூஎல் அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்கணும், நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி இன்ஸ்பெக்டட் ஸ்கஃபோல்டிங் சூப்பர்வைசர் இருக்கணும், அப்புறம் அதுக்கு அடிஷனல் காலம்லாம் இருக்கணும். எதுக்குன்னா ஃபியூச்சர் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கும் இருக்கணும். ஏன்னா எப்பப்போ பண்ணாங்க அப்படின்னு தெரியணும் அதுல. ஸோ இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுவாங்கன்னா அந்த சூப்பர்வைசர் இல்லை அதுக்கான ஒரு தனியாக ஒரு இன்சார்ஜ் போட்டிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி, அவரு இதை செக் பண்ணி சைன் பண்ணணும். ஓகே. இந்த கேள்வி என்னன்னா வாட் இஸ் ஏ டேக் சிஸ்டம் இன் ஏ ஸ்கஃபோல்டிங். ஸ்கஃபோல்டிங்ல டேக் சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா a tag is put on scaffolding by a competent person indicating the present condition whether it can be used and whether fall protection needed or not. ஓகேங்களா. இந்த ஸ்கஃபோல்டிங்ல ஏன் டேக் சிஸ்டம் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஸ்கஃபோல்டிங்கோட கண்டிஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யூஸ் பண்ணலாமா வேணாம் அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பிடன்ட் பர்சனால தான் இந்த டேகை வந்து போடணும். ஓகேங்களா. அதாவது பிரசன்ட் கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இந்த டேகை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ரெட் டேக் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து யூஸே பண்ண முடியாது, டூ நாட் யூஸ். ஓகே, அதுதான் போட்டிருக்கோம். சப்போஸ் எல்லோ டேக்னு வச்சுங்க கேன் பி யூஸ்ட் வித் 100% ஃபால் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. எல்லோ டேக் வந்து இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் 100% வந்து ஃபால் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஃபால் ஆச்சுன்னா அதுக்கான ப்ரொடெக்ஷனோட தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவதா கிரீன் டேக், இது வந்து சேஃப்டி யூஸ், இது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்கஃபோல்டிங் வந்து கம்ப்ளீட் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் விச் கண்டிஷன் எ ஸ்கஃபோல்டிங் cannot be erected. ஸ்கஃபோல்டிங் என்ன மாதிரியான கண்டிஷன்ல நீங்க வந்து எரெக்ட் பண்ணி வேலை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. அது என்னென்ன கண்டிஷன்? எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், பயங்கரமான ஒரு காத்து, ஸ்ட்ராங் விண்ட், இல்லைன்னா ரெயின், இல்லைன்னா ஐஸ், இது மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ல நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது கிரவுண்ட் வந்து ஸ்டேபிளா இல்லாத பட்சத்துல இது வந்து எரெக்ட் பண்ண முடியாது. மூணாவது சேஃப் கிளியரன்ஸ் இருக்கணும். அதாவது ஏதாவது லைவ் வயர் எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குன்னா அதுக்கு மினிமம் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 feet டிஸ்டன்ஸ் இருக்கணும், சேஃப் கிளியரன்ஸ். அது மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அது வந்து ஒர்க் பண்ண முடியும். அது இல்லைன்னா கண்டிப்பா நீங்க எரெக்ட் பண்ண முடியாது. ஓகே. மூணாவது சர்டிஃபைட் ஒர்க்கர்ஸா இருக்கணும், சூப்பர்வைசரும் அதே மாதிரி சர்டிஃபைட் சூப்பர்வைசரா இருக்கணும். ஓகேங்களா. அவர் இருந்தால் தான் இந்த பர்மிட்டே கொடுக்கணும். ஓகேங்களா. ஒர்க் பர்மிட்டு ஸ்கஃபோல்டிங் வச்சு ஏதாவது ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஒர்க் பர்மிட்டே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லாத பட்சத்துல தான் நீங்க வந்து ஒர்க் பர்மிட்டை இஷ்யூ பண்ண முடியும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஏ கார்ட் ரெயில் சிஸ்டம். இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா பேரியர் கன்சிஸ்டிங் ஆஃப் டாப் ரெயில்ஸ், மிட் ரெயில்ஸ், டோ போர்ட்ஸ் அண்ட் வெர்டிக்கல் அப்ரைட்ஸ் எரெக்டட் டு பிரிவென்ட் மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் அன் எலிவேட்டட் ஒர்க் ஏரியா. ஓகேங்களா. கார்ட் ரெயில் சிஸ்டம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்கஃபோல்டிங்ல ஒர்க் பண்றீங்க இல்லை ஒரு ஹைட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அங்க வந்து நம்ம வந்து எதுக்கு இந்த ஒரு பேரியரை உண்டாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது மெட்டீரியல் இல்ல ஆளுங்களே வந்து கீழே விழாம
தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் ரெயில்னு இருக்கும், மிட் ரெயில்னு இருக்கும், டோ போர்ட்ஸ்னு இருக்கும். ஓகே, சரி, இந்த டோ போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பேரியர் secured along the side and ends of a platform to guard against falling of material, tools and other objects. It is kept vertical to the platform at a minimum height of 4 inches. ஓகேங்களா? ஸோ டோ போர்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் சைட்லையும் எண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வெர்டிகலாக வச்சிருப்பாங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 4 inches இருக்கும் மினிமம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது மெட்டீரியல் வேலை செய்கிற மெட்டீரியல், டூல்ஸ், ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கீழே வந்ததுன்னா அதை வந்து அதை கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதால இது வந்து டோ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி டாப் ரெயில் ஃப்ரம் தி பிளாட்ஃபார்ம். ஸோ டாப் ரெயில் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.95 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1.15 மீட்டரு இல்லைன்னா 42 inches தான் இதனுடைய ஹைட். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் பிளேசிங் அண்ட் ஆக்சஸ் லேடர் ஆன் ஸ்கஃபோல்டிங். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் தி லேடர் இஸ் ஃபிக்ஸ்டு டு ஃபர்ம் கிரவுண்ட். The ladder fixed in a ratio of 4:1, 75 degrees. The ladder must not be damaged or painted and the top of the ladder should extend a minimum of 3 feet above the landing platform. ஓகேங்களா? இந்த லேடர் இருக்கு இல்லையா, அந்த லேடர் பார்த்தீங்கன்னா அது என்ன ரேஷியோவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 4:1 ரேஷியோவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 75 டிகிரின்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த லேடர் பேஸ் ஆஃப் தி லேடர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபர்மாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பேஸ் ஆஃப் தி லேடரு. அதுக்கப்புறம் வந்து லேடர் வந்து எதுவும் டேமேஜ் ஆகிருக்கூடாது, இல்லை பெயிண்ட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த டாப் ஆஃப் தி லேடர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த லேண்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet வரைக்கும் இருக்கலாம். மினிமம் வந்து மினிமம் ஆனால் 3 feet ஏதாவது இருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் டு பி யூஸ். ஸோ இந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எ பர்சன் குட் ஃபால் மோர் தென் 1.8 meters தென் ஏ ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஷுட் பி யூஸ். ஸோ ஒரு ஆள் வந்து 1.8 meters மேலேருந்து வேலை செய்யறதுனா கண்டிப்பாக இந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கணும். ஓகே, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி அட் அன் எலிவேஷன் மோர் தென் 1.8 meters சச்சஸ் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எரெக்ஷனு, டிஸ்மேண்ட்லிங் இல்லைனா வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கஃபோல்டிங், பைப்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு கண்டிஷனில் 1.8 meters மேலே இருந்து வேலை செய்யறதுனா கண்டிப்பாக இந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ லைஃப் லைன். wherever no other fall arrest systems are feasible, lifelines can be provided with wire ropes. The lifeline should be able to support a minimum of 5,000 pounds per person hooking. Okay, ஸோ இந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இல்லாத இடத்துல, அதுக்கு ஃபீஸிபிளே இல்லாத இடத்துல வயர் ரோப் தான் நம்மளுக்கு வந்து லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு ஆள் மேலே இருந்து வேலை செய்யறனா வயர் ரோப்புக்குள்ள கட்டிக்கிட்டு தான் தொங்கின்னு இருக்கணும். ஸோ அந்த லைஃப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த வயர் ரோப் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணணும், எவ்வளோ வெயிட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண வேண்டியது 5,000 pounds வந்து லோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த வயர் ரோப். ஸோ அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து வயர் ரோப் வச்சு நீங்கள் லைஃப் லைனாக யூஸ் பண்ண முடியும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டம், அதாவது லோட்டோன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா the procedure of applying a LOTO on an energy isolating device in order to make sure that the energy isolating device will not be operated until the lock or tag is not removed. இந்த லோட்டோ எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா முக்கியமா இந்த எலக்ட்ரிக்கல் பவருக்காக தான். அந்த மாதிரி லைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது வந்து என்னதான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் தெரியாம ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க, அதுக்கு இன்கமிங் சப்ளை இன்னொரு இடத்துல இருக்கும்னு வச்சுங்க, அங்கே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, தெரியாம யாரும் ஆன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி அதுக்கு ஒரு டேக் போட்டுருவாங்க யார் வேலை செய்யறாங்க என்னன்றது. ஸோ அதுதான் வந்து இது மீன் பண்ணுது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சோடனே அந்த ஒரே ஒரு சாவி தான் இருக்கும். அதுவும் வந்து அந்த ஒர்க்கோட இன்சார்ஜ் சூப்பர்வைசர் யாரோ அவர்கிட்ட தான் அந்த சாவி இருக்கும். ஸோ வேலை முடிஞ்சோடனே தான் அது டேக் அவுட் பண்ணுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பண்ணுவார், அப்புறம் டேக் அவுட் வேலை முடிஞ்சோடனே டேக் அவுட் பண்ணுவார். இதை தான் வந்து மீன் பண்ணுது அது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி சேஃப்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் டூயிங் ஹார்ட் ஒர்க். ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் ஹார்ட் ஒர்க் பெர்மிட் வேணும். ஒர்க் பெர்மிட் ரொம்ப முக்கியம் இல்லையா, யார் வேலை செய்யறாங்க, அவர் குவாலிஃபைடு ஆளா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் அந்த பெர்மிட். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வேலிட் ஹார்ட் ஒர்க் பெர்மிட் இருக்கணும். ரெண்டாவது அப்ராப்ரியேட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர் பிபிஇ இருக்கணும். அப்புறம் டூல்ஸ்லாம் ப்ராப்பரான ஒரு டூல்ஸா அப்படின்னு பார்க்கணும். இன்ஸ்பெக்டட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கணும். அப்புறம் பேரிகேடிங் அண்ட் சைன் போர்ட்லாம் இருக்கணும். பேரிகேட் பண்ணிருக்கணும், சைன் போர்டு போட்டுருக்கணும். அப்புறம் அந்த பவர் எக்யூப்மெண்ட்னா அதுக்கு ப்ராப்பரான எர்த்திங் இருக்குனான்றது தான் முதல்ல மெயினா பார்க்க வேண்டியது. ஹார்ட் ஒர்க்ல ப்ராப்பரா எர்த்திங் இருக்காதான் முக்கியமா பார்க்கணும். அப்புறம் ஃபயர் பிளாங்கெட்ஸ் இருக்கணும். அப்புறம் ட்ரெயின்டு ஃபயர் டெக்னீஷியன் இருக்கணும் அதை சூப்பர்வைஸ் பண்றது. ஓகே, இதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஹார்ட் ஒர்க்கே பண்ண முடியும். ஓகே.
அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்? ஓகேங்களா. ஒவ்வொரு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியில் நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும். எர்த்குவேக் வரலாம், இல்லை வந்து ஒரு ஃபயர் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியில் வரதுக்கான பிளான் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு கம்பெனிலையும். ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி எவாக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா, அது அந்த இன்ஃபர்மேஷன் அலாரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து உடனே நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ண வேண்டியதான். ஸ்டாப் ஆல் ஆக்டிவிட்டிஸ், ஷட் டவுன் பண்ண எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம ஷட் டவுன் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஒர்க்கிங் ஏரியாலேருந்து மூவ் பண்ணணும். மூவ் அவுட் ஆஃப் தி ஒர்க்கிங் ஏரியா இன் ஆர்டர்லி வே. ஸோ ஏதாவது ரூட் போட்டிருப்பாங்க, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ரூட்டு, அது வந்து அங்கங்கே போட்டிருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரோ பிரகாரம் நம்ம வந்து எப்படி எக்ஸிட் ஆகணும்னு இருக்கும், அந்த டைரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. சப்போஸ் பயங்கரமாக விண்டு காற்று ஹெவியாக அடிக்குதுன்னா நம்ம கிராஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அசம்பிளி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கின்னு எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் எப்படி அசம்பிளி பாயிண்ட் இருக்கும், அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் அசௌண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. இது எவ்வளோ நேரம் இருக்கணும்னா, கடைசியாக அந்த ஹெட் கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அன்டில் ஹெட் கவுண்ட் வாஸ் டன். ஓகேங்களா. ஹெட் கவுண்ட் வந்து முடிஞ்ச அந்த ஹெட் கவுண்ட் பண்ணி, அதாவது எவ்வளோ பேர் ஏற்கனவே ஆள் இருந்தாலும் டெய்லி நம்ம வந்து அட்டண்டன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பில்டிங்கில் எந்த பில்டிங்கோ இல்லை எந்த கம்பெனியோ ஒர்க் பண்ணிங்கன்னா அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது தெரியும். அந்த கவுண்ட் படி எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டாங்க, வெளில வந்துட்டாங்களான்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது வெயிட் பண்ணி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரையும் நீங்கள் அந்த அசம்பிளி பாயிண்ட்ல தான் இருக்கணும். ஸோ அதனால இந்த ஹெட் கவுண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கூட கேட்பாங்க. ஏன்னா அசம்பிளி ஏரியாவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அந்த சூப்பர்வைசர், அதுக்கான ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. எப்பவுமே வந்து இந்த ஃபயர் சேஃப்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்ல வந்து ஒரு டீம்ல வந்து ஒரு சூப்பர்வைசர் போட்டிருப்பாங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவங்க தான் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டீம் வந்து கரெக்டாக வந்துட்டாங்களான்றது அவங்க அட்டன் நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதை நோட் பண்ணி சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஹெட் கவுண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எவாக்குவேஷன் பிளான்ல. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட்டபிள் டு தி என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி. ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஆனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகேங்களா. ரெண்டாவது மேஜர் இன்ஜுரி எதானா, அப்புறம் இன்ஜுரிஸ் தட் லீட் டு மோர் தென் 3 days ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு இன்ஜுரி ஆகி 3 நாளாக ஒர்க்குக்கு வரல, ஆப்ஷன்ஸில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இன்ஜுரிஸ் லெட் டு சம்மன் பீங் அன்ஏபிள் டு டூ நார்மல் ஒர்க் டியூட்டிஸ் ஃபார் மோர் தென் 3 days. ஓகேங்களா. 3 நாளைக்கு அப்புறம் கூட ஒர்க்குக்கு வந்தாலும் நார்மலாக அவருக்கு பழையபடி ஒர்க் பண்ண முடியலனாலும் அதையும் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் ஏ காம்பிட்டன்ட் பர்சன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து சேஃப்டி ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அவர்கிட்ட கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் காம்பிட்டன்ட் பர்சன் இருக்கணும். ஓகேங்களா. ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஜாப் அண்ட் ஹேஸ் தி நெசசரி ஸ்கில் டு பெர்ஃபார்ம் தி ஸ்டேட்டட் டியூட்டிஸ் இஸ் கால்ட் ஏ காம்பிட்டன்ட் பர்சன்ஸ். அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், சேஃப்டி மேனேஜராக இருக்கட்டும், இல்லை வந்து என்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு காம்பிட்டன்ட் பர்சனாக அதில் வந்து ப்ராப்பரான அதுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பர்டிகுலர் ஜாபுக்கு. ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் அதுக்கான நெசசரி ஸ்கில், அந்த வேலை பண்ணுறதுக்கான நெசசரி ஸ்கில்லும் அவருக்கு இருக்கணும். அவரு தான் வந்து காம்பிட்டன்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் SWL? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஒர்க்கிங் லோடு தான் இது குறிக்குது. அதாவது மேக்ஸிமம் லோடு வந்து நீங்கள் ஒரு லிஃப்டிங் டூல் இருக்குது, ஏதாவது மெட்டீரியல் லிஃப்ட் பண்ண போறீங்கன்னா அந்த லிஃப்டிங் டூல் வந்து என்ன SWLன்னு தெரிஞ்சுக்கினா தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் எக்ஸவேஷன்? சரி, இந்த எக்ஸவேஷன் சொல்கிறோமே அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மேன் மேட் கட் கேவிட்டி ட்ரென்ச் ஆர் டெப்ரெஷன் ஃபார்ம்டு பை எர்த் ரிமூவல். ஸோ இந்த எர்த்தில் வந்து, அதாவது கிரவுண்டில் வந்து நம்ம ட்ரென்ச் மாதிரி தோண்டுவோம் இல்லையா, ஒரு காவா மாதிரி தோன்றோம். அது வந்து அதை தான் வந்து எக்ஸவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஏதாவது பைப்புக்காக தோண்டலாம், இல்லை வந்து ஏதாவது வேற ஏதாவது தண்ணிக்காக தோண்டலாம், சம்புக்காக தோண்டலாம். ஸோ எது தோன்றீங்களோ, இல்லை ஏதாவது ட்ரென்ச் வந்து ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா கூட அது தோண்டுவோம் இல்லையா, அதை தான் வந்து எக்ஸவேஷன் சொல்லுவாங்க. அடுத்ததா அப்போ ட்ரென்ச்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரென்ச்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ நேரோ எக்ஸவேஷன். ஓகேங்களா. இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா வித்தோட அதிகமாக இருக்கும். அது ஞாபகம், வித்து கம்மியாக இருக்கும், டெப்த் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ட்ரென்ச்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் வாட் சிச்சுவேஷன் ஏர் ப்ரொடெக்ஷன் இஸ் நீடட்? காதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு தான். அந்த சவுண்ட் பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 85 டெசிபிள்ஸ் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர் பிளக் யூஸ் பண்ணியே ஆகணும். முக்கியமாக இந்த டிஜி ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் டு ஃபாலோ இன் தி ஈவெண்ட் ஆஃப் கேஸ் ரிலீஸ்? ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது, அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸ் ரிலீஸ் ஆகுது, நம்ம மனுஷங்களுக்கு வந்து அது பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு கேஸாக இருந்ததுன்னா
அதுக்கு வந்து என்ன எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் இருக்குது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேனிக் ஆகக்கூடாது. டோன்ட் கெட் பேனிக் ஆன் ஹியரிங் அலார்ம். அலார்ம் அடிக்கும் கண்டிப்பாக கேஸ்க்கு வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணி ஒரு அலாரம் அடிக்கும், எமர்ஜென்சி அலாரம். அந்த அலாரம் அடிக்கும் உடனே எல்லாரும் பேனிக் ஆகக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ரெண்டாவது, சுவிச் ஆஃப் ஆல் தி எக்யூப்மெண்ட் அண்ட் எனர்ஜைஸ்ட் சர்க்கியூட்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடணும், எல்லா சப்ளையும் கட் ஆஃப், பவர் ஐசோலேஷன் பண்ணணும். ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட் ஃப்ளோ, ப்ரொசீட் அவுட் இன் தி கிராஸ் விண்ட் டைரக்ஷன் டு தி பிளான்ட் பவுண்டரி ஃபென்ஸ் அண்ட் தென் ப்ரொசீட் அப் விண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மூணாவதா நீங்க பார்க்க வேண்டியது, காத்து வெளில வரும்போது காத்து பயங்கரமா அடிக்குதுன்னா நீங்க கிராஸ் விண்ட் டைரக்ஷன்ல வந்து நீங்க போகணும். எந்த இடத்துல நீங்க பவுண்டரிக்கு, அதாவது அசம்பிளி பாயிண்ட் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் விண்ட் டைரக்ஷன்ல ஃபென்ஸுக்கு நீங்க மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, ஃபர்தரா நீங்க வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என்ன சொல்லுதோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகே, ஸோ கிளியரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென்ட் பை ஃபயர்? ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம ஃபயர்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபயர்ன்றது பார்த்தீங்கன்னா இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் ரெக்வயர்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் டு பி பிரசன்ட் ஃபார் தி ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ் அண்ட் கண்டினியூ. ஸோ ஃபயர்ன்றது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதுக்கு வந்து ஒரு 3 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த 3 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபயர் வந்து உண்டாக்கும். அதை கண்டினியூஸா அந்த ஃபயர் இருந்துன்னே இருக்கணும்னா அந்த 3 வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அது 3த்துல ஏதாவது ஒன்று கட் ஆனாலும் ஃபயர் நின்றுடும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 3 எலிமெண்ட்ஸ் என்ன, ஃபயரை உண்டாக்கக்கூடிய 3 எலிமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஹீட், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இக்னிஷன் சோர்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது ஃபியூல் இருக்கணும், மூணாவது ஆக்சிஜன் இருக்கும். இது வந்து நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் யூசிங் போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்? ஒரு எமர்ஜென்சி ஃபயர் சிச்சுவேஷன்ல இந்த போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஜெனரலான ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்ன்னு ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த கோட் வேர்டு படி நீங்க வந்து வேலை செஞ்சாவே போதும். அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துக்கிறீங்க கையில, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பீன்றது பார்த்தீங்கன்னா புல் தி பின்னு குறிக்குது. பீன்றது எதை குறிக்குது? புல் தி பின். ரைட் சைட் டயக்ராம் பார்த்து கூட நீங்க புரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல சேஃப்டி பின் இருக்கும், அந்த பின் வந்து எடுத்துடணும், அப்பதான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அது வந்து பி. அடுத்தது ஏ, எய்ம் அட் தி பேஸ் ஆஃப் தி ஃபயர். அந்த நாசல், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கிற நாசல் வந்து நீங்க எங்க எய்ம் பண்ணா ஃபயர் ஆகுது இல்லையா, அந்த ஃபயருக்கு பேஸ்ல வந்து நீங்க அதை வந்து எய்ம் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க ஸ்குவீஸ் பண்ணணும் ட்ரிகர் பண்றதுக்கு. ஸோ ஸ்குவீஸ் பண்ணுவீங்க, மூணாவது, அதுதான் எஸ் குறிக்குது. அப்புறம் ஸ்வீப் சைட் டு சைட். ஸோ ஸ்குவீஸ் பண்ணிட்டு இப்படி இந்த ரெண்டு பக்கமும் நீங்க வந்து அதை வந்து டைரக்ஷன் மூவ் பண்ணே இருக்கணும். அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா அந்த ஃபயர் வந்து அணைஞ்சிடும். ஓகே, அடுத்ததான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வாட் ஆர் தி கிளாஸஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் தம்? ஸோ ஃபயர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குன்னு தெரியணும். அது ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஃபயருக்கும் வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ ஃபயர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ல எரியக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு பேப்பர், வுட்டு, கிளாத், பிளாஸ்டிக், ரப்பர். இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர், டிசிபி, ஃபோம், CO2, ஹாலன், இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் பி ஃபயர் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பஸ்டபிள் லிக்யூட் அண்ட் கேசஸ்ல ஏற்படக்கூடியது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேஸ்லின், டீசல், ஆயில், கிரீஸ், ஆயில், பேஸ், பெயிண்ட், தாறு, இதனால ஏற்படக்கூடியது. எக்ஸ்டிங்யூஷர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CO2, ஃபோம், டிசிபி. அதே மாதிரி கிளாஸ் சி பாத்தீங்கன்னா எனர்ஜைஸ்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஓகேங்க, அதனால வரது எக்ஸ்டிங்யூஷர் என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா டிசிபி, FM200, ஹாலன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. கிளாஸ் டி பாத்தீங்கன்னா கம்பஸ்டபிள் மெட்டல்ஸ்ல ஏற்படக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், கால்சியம், சோடியம், டிட்டானியம். எக்ஸ்டிங்யூஷர் பாத்தீங்கன்னா மெட்டல் எக்ஸ் டைப் இல்ல கம்பஸ்டபிள் மெட்டல் எக்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் டைப் எக்ஸ்டிங்யூஷர் பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபயருக்கோ இல்ல எலக்ட்ரிசிட்டி ஃபயருக்கோ வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபோம் எக்ஸ்டிங்யூஷர் பாத்தீங்கன்னா ஹோம் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பவர் பாத்தீங்கன்னா 1000 வோல்ட் வரைக்கும் தான் சேஃப், அது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இது வந்து சேஃப் ஆன் ஹை அண்ட் லோ வோல்டேஜ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் செக்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் டு பி கேரிட் அவுட் ஆன் எ ஃபயர் ஆடிட் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரெமிசஸ்? ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரெமிசஸ்ல ஒரு ஃபயர் ஆடிட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கான செக் பாயிண்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் எஸ்கேப் ரூட்ஸ் அவைலபிள் அண்ட் அன்அப்ஸ்ட்ரக்டட். ஓகேங்களா, எஸ்கேப் ரூட் இருக்கான்னு பார்க்கணும், அதுல எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது அந்த ரூட்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, செக் ஃபயர் எக்ஸிட் டோர்ஸ் ஆர் கிளியர் அண்ட் ஈஸிலி ஓப்பன். அடுத்தது செக் பண்ண வேண்டியது ஃபயர் எக்ஸிட் டோர் வந்து நல்லா இருக்கா, ஒழுங்கா வேலை செய்யுதா, ஈஸியா ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா செக் ஃபயர் அலாரம் பாயிண்ட்ஸ் ஆர் கிளியர்லி மார்க்ட் அண்ட் அன்அப்ஸ்ட்ரக்டட். அதே மாதிரி ஃபயர் அலாரம் பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா மார்க் பண்ணியிருக்கா, சைனேஜ்லாம் இருக்கா, அதுக்கு அதை ஆக்சஸ் பண்றதுக்கு எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம இருக்கா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா செக் ஃபயர் எக்யூப்மெண்ட் இஸ் இன் ஒர்க்கிங் ஆர்டர் அண்ட் அன்அப்ஸ்ட்ரக்டட். ஸோ அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட் வந்து ஒர்க்கிங் ஆர்டர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். நாலாவது பாயிண்ட். அது எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது ஆக்சஸ் பண்றதுக்கு. ஓகே. அஞ்சாவது பாத்தீங்கன்னா
நோ அக்குமுலேஷன் ஆஃப் ஃபிளேமபிள் வேஸ்ட். ஃபிளேமபிள் வேஸ்ட் எங்கேயுமே அக்குமுலேட் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி எக்ஸிட் ரூட்ல. ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்ல, வேற எந்த ஏரியால ஒர்க்கபிள் ஏரியால எங்கேயுமே வந்து இது வந்து ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி வச்சிருக்க கூடாது. ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள் லிக்விட்ஸ் ஆர் இன் அப்ரூவ்ட் ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகேங்களா, அப்ரூவ்ட் ஸ்டோரேஜ் ஏரியால தான் இந்த ஃபிளேமபிள் லிக்விட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் நாட் இன் யூஸ் இன் ஏ சேஃப் ஏரியா. ஸோ எதெல்லாம் அந்த கேஸ் சிலிண்டர் வந்து யூஸ்ல இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து சேஃப் ஏரியாவில் வந்து மூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, எட்டாவது பார்த்தீங்கன்னா செக் நோ அன்ஆத்தரைஸ்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் இன் ப்ரோக்ரஸ். ஸோ ஏதாவது ஹார்ட் ஒர்க் நடக்குது, வெல்டிங் ஒர்க் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், ஒர்க் பர்மிட் கொடுத்துருக்கணும். அது மாதிரி இல்லாமல் ஒர்க் பர்மிட் கொடுக்காம வேலை செய்கிறாங்களா, அன்ஆத்தரைஸ் ஒர்க் ஏதாவது நடக்குதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 9வது பார்த்தீங்கன்னா செக் ஃபயர் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். எப்பவுமே ஃபயர் டோர் வந்து க்ளோஸ் கண்டிஷன்ல தான் இருக்கும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தான் அது ஓப்பன் ஆகணும். ஓகே, 10வது பார்த்தீங்கன்னா செக் தி ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் இஸ் ஆப்ரேஷன். ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒவ்வொரு ஆஃபீஸ் ஏரியாலும் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஆப்ரேஷனில் தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் தி ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபயர் சிச்சுவேஷன். ஒரு ஃபயர் சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஃபயர் எக்யூப்மெண்ட் வந்து இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கலாம் இல்லை மேனுவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும், ஓஸ் ரீல் இருக்கும், ஃபயர் பிளாங்கெட் இருக்கும், ஃபயர் ஹைட்ரண்ட் இருக்கும், ட்ரை ரைசஸ் இருக்கும், கேசியஸ் சிஸ்டம் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ ஹை ரைஸ் பில்டிங். எதெல்லாம் வந்து நீங்கள் ஹை ரைஸ் பில்டிங் சொல்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பில்டிங் 15 மீட்டர்ஸ் ஆர் அபோவ் இன் ஹைட் இஸ் கால்ட் ஹை ரைஸ் பில்டிங். ஸோ ஒரு பில்டிங் வந்து 15 மீட்டருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஹை ரைஸ் பில்டிங் தான் சொல்லணும். ஓகே, அதில் எவ்வளோ ஆக்குபென்சி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. பில்டிங் ஹை ரைஸ்னா 15 மீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ரெஃப்யூஜ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்லையும் பெரிய பெரிய பில்டிங்கில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ளோர் லெவல்லையும் வந்து ரெஃப்யூஜ் ஏரியா இருக்கும். அதாவது நார்மல் வழியில் வெளில வர முடியாத ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த ரெஃப்யூஜ் ஏரியா வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வெளியில் அவுட் சைட்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்கள வெளியில் மீட்க முடியும் அந்த ஆளுங்களெல்லாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபயர் பேரியர் இல்லைன்னா ஃபயர் ரெசிஸ்டிங் பேரியர். இதுக்குங்களா, ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒரு ஃபயர் கர்டென் இல்லைன்னா ஃப்ளோர் ஃபயர் பேரியர் மாதிரி இருக்கும். அதாவது ஃபயரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக இது உருவாக்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ நேரம் தாங்க அந்த ஃபயர் அப்படின்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபயர் கர்டெனில், வாலில், ஃப்ளோரில் எல்லாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம். ஸோ அந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்பனன்ஸ் அண்ட் சப்சிஸ்டம்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்டிங் ஸ்மோக், ஹீட் ஆர் ஃபயர், இனிஷியேட்டிங் அண்ட் அலாரம் அண்ட் அதர் ஆக்ஷன்ஸ் ஆஸ் அப்ராப்ரியேட். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது ஃபயர் அலார்ம் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டர் இருக்கும். ஸ்மோக் வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி அலாரம் கொடுக்கும், இல்லை ஹீட் வந்தாலும் டிடெக்ட் பண்ணி அலாரம் கொடுக்கும், இல்லை ஃபயரே ஆச்சுனாலும் அது வந்து இமீடியட்டாக என்ன பண்ணணுன்றது அலாரம் கொடுத்து மெசேஜே கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ ரிஸ்க் அசஸ்மெண்ட். இது வந்து எல்லா சேஃப்டி டீமும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ரிஸ்க் எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா the document prepared for before starting the job for assessing the risks involved in the various steps of a particular job and to find the necessary remedial measures. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட்ன்றது ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஒரு ஜாப் செய்யறதுக்கு முன்னாடி அதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் ஜாப்ல, அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் என்ன அப்படின்றத அதில் அந்த டாக்குமெண்ட்ல சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேரிங் அவுட் ஏ ரிஸ்க் அசஸ்மெண்ட். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து எல்லாமே கேட்பாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஒர்க்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலை செய்கிறவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து எந்த வந்து பாதிப்பு உண்டாகக்கூடாது, எந்த ஆக்சிடென்ட்ஸும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சுக்கினா அதுக்கான ரெமிடியல் மெஷர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து மீன் பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது டெமான்ஸ்ட்ரேட் குட் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். ஸோ குட் பிஸ்னஸ் ப்ராக்டிஸாக வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்க கிளைண்ட் எல்லாம். ஓகே, ரெண்டாவது பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரத்தில் பொட்டன்ஷியல் காஸ்ட் சேவிங் கிடைக்கும் இதில். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது குறையறதுக்கு வந்து உதவுது.
அப்புறம் ரெப்புடேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிடுது, அதிகமாகுது. ஓகேங்களா? அப்புறம் கிரியேட் பாசிட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சர் உண்டாகுது. அப்புறம் என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் வித் தி ஆர்கனைசேஷன் வித் தி ஆர்கனைசேஷன் இட் ஹெல்ப்ஸ் செட்ஸ் ப்ரியாரிட்டிஸ் ஃபார் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும். ஹெல்ப்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? லீகல் ரெக்குமெண்ட்ஸ் தான் மெயின். ஓகேங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சர்டிஃபிகேஷன் இருந்தாவே மதிப்பாங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். கண்டிப்பாக அது வந்து கிளைண்ட்டுக்கும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி சர்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? அது வந்து இருந்ததுனாவே நீங்கள் அதெல்லாம் ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்றது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அசிஸ்ட் ஆர்கனைசேஷன் டு டெலிவர் தி பாலிசி. ஸோ ஒரு கம்பெனியும் ஒரு பாலிசி வச்சுன்னு இருப்பாங்க. அந்த பாலிசி படி நடந்தால் உங்களுக்கு வந்து ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அதுவும் ஒன்றும் முக்கியம். அடுத்ததாக எனேபிள்ஸ் இம்ப்ரூவ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க்ஸ். ஓகேங்களா? ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரொவைட்ஸ் காம்படிட்டிவ் எட்ஜ். ஓகேங்களா? ஒரு கம்பெனினா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் வந்து இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா இந்த கம்பெனி எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபாலோ பண்ணால் அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கின்னு ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் மாதிரி தான். ஓகேங்க? ப்ரொவைட்ஸ் a குட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் கிரியேட்ஸ் a பாசிட்டிவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சர். ஸோ ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி கல்ச்சரை நீங்கள் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே. அப்புறம் இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் வித் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா கம்பெனிலும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்டு இன்சிடென்ட்டு எதுவுமே ஆகாமல் தவிர்க்கணும்னா இந்த ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ்ஸு அவங்க வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸில். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜாபு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பில் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.